if the straight lines 12y equal to minus into p plus 3 into x xக்கு கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா p plus 3 plus 12 அடுத்தது இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க r perpendicular then find p இப்போ தான் நம்ம பார்த்தோம் perpendicular அப்படின்னாலே என்னது ஸ்லோப் ஆஃப் த these and slope of these lines perpendicular அப்படின்னா மல்டிபிள் பண்ணுனா -1 வரணும் ஓகேங்களா அந்த கண்டிஷனை வச்சு தான் p யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க கண்டுபிடிக்கலாமா ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் ஃபோர்த்து சம்மு ஸோ ஃபோர்த்து சம்மில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 12y equal to minus into ஓகேவா p plus 3 into x plus 12 செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12x minus 7y equal to 16 ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துட்டான் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ax plus by plus c equal to 0 இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் படி இருக்கணும் அப்படி இல்லைன்னா மாற்றணும் ஓகேங்களா ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டில் இருக்குது ஸோ இது என்டையர் டீமுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் இதை ஃபுல்லாக எல்லாமே மைனஸில் இருக்குது எக்ஸு ஸோ அப்போ இதை ப்ளஸ் ஆக்கணும்னு நினச்சி வர்றது எப்பவுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த என்டையர் டீமை ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வரேன் ஸோ p + 3 × எக்ஸ் ஓகேங்களா அடுத்தது 12 அங்கேயே தான் இருக்குது அடுத்து இந்த 12ஐயுமே ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வரேன் ஏன்னா c ஈக்குவல் டு 0 தான் எனக்கு இருக்கணும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 0 தான் இருக்கணும் அப்போ அந்த 12 அந்த சைடு கொண்டு வந்தால் -12 equal to 0 ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டேன் செகண்ட் ஈக்குவேஷன் எதுவுமே மாற்றலாமா 12x minus 7y plus 16 இந்த சைடு கொண்டு வந்தால் -16 equal to 0 ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து 1 by 1 இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யுங்க எனக்கு வீடியோவில் கவர் ஆகணும்ட்டு ரெண்டுமே சைடில் செய்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக அந்த சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு இருக்கிறத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ரைட் சைடு இருக்கிறத எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் ஃபைனலாக எழுதுங்க எழுதும்போது இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எடுத்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் 1 by 1 எழுதும்போது 2 பாக்ஸுமே கரெக்டாக கீழே எழுதலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்தாச்சு ஸோ ஏ பி கரெக்டாக வந்துருச்சு இப்போ எழுதலாமா ஸ்லோப் m1 equal to minus into coefficient of x divided by coefficient of y ஓகேங்களா ஸோ அப்போ m1 equal to minus coefficient of xனா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் divided by coefficient of y 12 ஓகேங்களா இது m1 இங்கேருந்து எடுக்குமா ஸோ ஸ்லோப் m2னா இதே தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸோ மைனஸ் போட்டேன் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 12 ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது 7 பட் மைனஸோடு இருக்குது மறந்துடாதீங்க சைனையும் பாருங்கள் எப்போவுமே நம்பர்ஸை மட்டும் பார்க்காதீங்க நம்பர்ஸ்க்கு முன்னாடி சைனை பாருங்கள் ஸோ -7 மைனஸும் சேர்ந்து இருக்கும்போது ப்ளஸ்ன்னு மாறிடும் 12/7 m2 ஓகேங்களா ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சின்ஸ் both lines are perpendicular hence both lines are perpendicular therefore m1 into m2 equal to என்னது -1 ஓகேங்களா m1 m2 மல்டிபிள் பண்ணால் -1 எப்போ ரெண்டு லைன்ஸும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அவனே கொடுத்துட்டா ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர்ன்ட்டு ஸோ அப்போ இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணும்போது எனக்கு பியோட வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா இப்போ m1 என்னது நான் ரைட் சைடு அடுத்த பக்கம் எழுதுகிறேன் இங்கேயே கூட சைடில் எழுதுகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா m1 ஈக்குவல் டு -p + 3/12 m2 வந்து 12/7 ரெண்டு பெர்பெண்டிகுலர் அப்படின்றப்ப -p + 3/12 இன்ட்டு 12/7 ஓகேங்களா ஈக்குவல் டு என்னது -1 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -1 நான் கொடுத்துருக்கான் ஸோ இப்போ இந்த டேர்மை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன் அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது என்ன அப்படின்னா கீழே 2 மேலே 2 ரெண்டுமே 12 இருக்கா ரெண்டு சைடும் ஸோ இந்த 12 இந்த 12 கட் பண்ணலாமா ஸோ கட் பண்ண அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது மைனஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அப்படின்றது என்டையர் டீம் தான் ஸோ மல்டிப்ளிகேஷன் வரும்போது மொத்தத்துக்கும் சேர்த்து மைனஸு ஸோ இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டேன் மீதி என்ன இருக்குது p + 3 / 7 = 1 ஓகேங்களா இப்போ இந்த 7 நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் எப்படி வரும் p + 3
ஈக்குவல் டு 1 இன்ட்டு 7 7 வந்து கிராஸாக போயிடுச்சு, கீழே இருக்கிறது கிராஸாக போயிடுச்சு. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு பி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 7 பி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 3 எனக்கு தேவை பியோட வேல்யூ தான். அப்போ ப்ளஸ் 3 அந்த சைடு போகும்போது 7 மைனஸ் 3 என்ன வரும் 4. தட் ஃபோர் பி ஈக்குவல் டு 4 அப்படின்றது தான் ஆன்சர். அவன் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ஈக்குவல் டு 4. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். M1ன்றதையும் M2ன்றதையும் மல்டிபிள் பண்ணுன்னா ஆன்சர் -1. ஸோ இந்த பக்கத்தில் என்டையர் டீமுக்கு மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்கனால மைனஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு மேலே நியூமரேட்டர் கீழே டினாமினேட்டர் 12 இருக்குது, சேமாக இருக்கிறதுனால இதையும் கட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது பி ப்ளஸ் 3 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 7ஐ நான் கிராஸாக அந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகும்போது டினாமினேட்டரில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ அப்போ பி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 7. அப்போ பி ஈக்குவல் டு 7, இந்த 3 அந்த சைடு வந்து -3. ஸோ 7 - 3ன்றப்போ 4. பி ஈக்குவல் டு 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதெல்லாம் நீங்கள் நிறைய இடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. கீழே டினாமினேட்டர் இருக்கிறது ஈக்குவல் டு ரைட் சைடு கொண்டு போகிறோம். எதுக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த என்டையர் டீமில் பியோட வேல்யூ தான் தேவை. அப்போ பியை மட்டும்தான் வச்சுக்க போகிறேன், மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ எடுத்தோடனே 3 அங்கே கொண்டு போகலாமான்னா கொண்டு போக முடியாது. ஏன்னா கீழே 7 வந்து காமன் டு பி அண்ட் 3. ஸோ அப்போ காமனாக இருக்கிறத தான் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போக முடியுமே தவிர இண்டிவிஜுவலாக இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு 7. ஓகேங்களா? 3 வந்து 7 டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் 3 நம்ம ஃபஸ்ட்டு டைமே கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. காமனாக என்ன நம்பர் இருக்கோ அதை தான் வந்து அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் 3 பி வந்து இண்டிவிஜுவல் டேர்ம் ஆயிடுச்சு, எதையுமே டிபெண்ட் பண்ணல. இப்போ நான் அந்த 3 அந்த சைடு கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு 5th சம் பார்ப்போம்.